அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஒரு ஜாதகருக்கு இளம் வயதில் உத்தியோக யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பை சொல்கிறேன். கருத்து கொண்டு பயன்படுங்க. அந்த அமைப்புகள் இருந்துச்சுன்னா இளம் வயதிலேயே அவங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிடுவாங்க. இல்லை தனியார் நிறுவனத்திலே உயர் பதவியில் இருப்பாங்க. அந்த அமைப்பை சொல்கிறேன், நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் தெரிஞ்சக்கூடிய விஷயம். எப்போ வேலை கிடைக்கணும் வேணாம், வேலை தான் நம்மளுடைய வாழ்க்கை, வேலை தான் நம்மளுடைய வாழ வைக்கிறது, அனைத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி தரது உத்தியோகம் தான். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் அந்த உத்தியோக அமைப்பு எது அடிப்படை இருந்தால் பார்ப்போம். இள வயதில் படித்து முடித்தவுடனே உத்தியோகம் கிடைக்க வேண்டுமென்றால் சில தசாபுத்திகள் இள வயதில் நடைபெற வேண்டும். இப்போ 10ஆம் பாவது ஆட்சி, உச்சம், கேந்திரம், திரிகோணம் இவற்றின் ஒன்று பலமுடன் இருந்தால் அவங்களுக்கு இள வயதில் உத்தியோகம் கிடைச்சிரும். 10ஆம் பாவத்தில் 6, 8, 12 மறையாமல் இருக்க வேண்டும். அதாவது 10ஆம் அதிபதி அவ்வாறு மறைந்தாலும் தன் சொந்த வீட்டு பார்க்க அமைப்பில் இருக்க வேண்டும். உதாரணமாக மீன லக்கணத்துக்குரியவர் 10ஆம் அதிபதி குரு 6இல் மறைந்தாலும் தன் 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ ரிஷபலத்துக்கு 10ஆம் அதிபதி 8இல் மறைந்தாலும் தன் 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்வை செய்வார். 10ஆம் அதிபதி 12இல் மறைந்து ராகு கேது சேர்க்கை பெறும் பொழுது நிழல் கிரகங்களில் பார்வை பின்னோக்கி 3ஆம் பார்வையில் 10ஆம் இடத்தை பார்வை செய்யும். இப்போ லக்னாதிபதி 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் வக்கிரம் நீசம் பெற்று பலம் குறைந்து இருக்கலாம். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் கிரகங்கள் அமைந்து வக்கிர நீசம் அடையாமல் இருந்து தசாபுத்தி நடக்கும்போது தன் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்வை செய்து அந்த ஜாதகருக்கு பலனை தரும். 10ஆம் பாவத்தில் நட்சத்திர சாரம் பெற்ற கிரகத்தின் தசா நடைபெற போதும் 10ஆம் அதிபதி அஸ்தங்கடையாமல் இருப்பதும் பலம் பெற்ற லக்னாதிபதி தசை நடைபெற போதும் பலம் பெற்ற செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து 4ஆம் பார்வையாக 10ஆம் பாவத்தை பார்ப்பதும். உதாரணமாக கடக லக்கணத்துக்கு 7இல் செவ்வாய் உச்சம் பெற்று 4ஆம் பார்வையாக தன் சொந்த வீட்டை பார்த்தல். லக்கணத்தில் சுபகிரகங்களில் சேர்க்கை பெற்ற சனி இருந்து தன் 10ஆம் பார்வையாக தொழில் சாணத்தை பார்ப்பது. சுபகிரகங்களில் சேர்க்கப்பட்ட ராகு கேது